இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விசாலாச்சி, என் மனசாட்சி மேல ஆணையா நான் சொல்றேன். என் கௌரவத்தை நினைச்சு நான் யோசிக்கவே கிடையாது. 30 வருஷம் கழிச்சு போய் நிக்கிற உன்னை அவன் ஏதாவது காயப்படுத்திடுவானோன்னு தான் நான் பயப்படுறேன். இது பாரு, இதுக்கு மேல நீ ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் உன் இஷ்டம். என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அடிபட்டுருச்சாங்க. நீங்க வாங்க, பார்த்து எந்திரிக்க கூடாது. இப்படி வாங்க, உட்காருங்க. ஐயோ, அடி ஏதாவது பட்டுருச்சாங்க? வீக் ஏதாவது இருக்கா? பார்த்து நடக்க மாட்டீங்களா? காலை காட்டுங்க. என்னங்க, எங்கங்க அடிபட்டிருக்கு? எங்க வலிக்குது? எங்க இங்க வலிக்குதாங்க? இங்க இங்க வலிக்குதா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தரையில என்ன இருக்குன்னு பார்த்து நடக்க மாட்டீங்களா? என்ன யோசனையில அப்படி நடக்கிறீங்க? சொல்லுங்க, எங்கேயாவது வலிக்குதா? என்னங்க, ஏன் ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க? விசாலாச்சி, என் உசுறு கொடுத்தாவது உன்னையும் அண்ணனையும் நான் சேர்த்து வைப்பேன். என்ன நம்பு, இது சத்தியம். நீங்க சொன்னதே போதுங்க. அவங்களே வெட்டுவாங்களா குத்துவாங்களான்னு ஒண்ணுமே தெரியாம போயிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போக முடியுமா? அது மட்டும் இல்லாம நான் அவளை எங்கேயுமே கூட்டிட்டு போறதா இல்லை. தயவு செஞ்சு இனிமே எல்லாரும் எங்க 2 பேரையும் சேர்த்து பேசுறத நிப்பாட்டுங்க ப்ளீஸ். சரி, அப்ப நாங்க வரோம். எல்லாருமே போனா நல்லா தானே இருக்கும். ஆமாமா, ஒரு 4-5 கார்ல போய் கும்பலா இறங்கினா தானே ராசம்பலம் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கோயில் திருவிழாவை நடக்குது, எல்லாரும் போய் இறங்குறதுக்கு இல்ல பஞ்சாயத்து நடக்க போதா கூட்டம் சேர்க்கறதுக்கு? எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து விசாலாட்சியோட அண்ணன் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாரு. 30 வருஷமா எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம இருக்கு. அதை பேசி சமாதானப்படுத்திட்டு வரலான்னு தான் போறோம். ஆளுக்கு நான் வரேன் நீ வரேன்னு போட்டி போட்டுட்டு குடும்பமா மொத்தமா போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சுப்பா, வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் அடுத்தடுத்து போறப்ப போய்க்கலாம். இப்ப நாங்க 3 பேர் மட்டும் போயிட்டு வரோம். அண்ணா, எனக்கு ஒரு டவுட். என்னடா? மாமா வீட்ல துளசி யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பவானி, ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கோம். இந்த கேள்வி எல்லாம் இப்ப தேவையா? தயவு செஞ்சு தேவையில்லாம இதெல்லாம் கேட்காதம்மா. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கேட்பாங்கல்ல, அதான் கேட்டேன். பவானி, நிச்சயமா சிவாவோட வைஃப்னு சொல்ல மாட்டேன், போதுமா? சரி சரி, நேரம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். ஏங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. ராசு, ஆமாப்பா, பார்த்து பேசு, நல்லபடியா முடிச்சிட்டு வா. சரிம்மா. சிவா போலாமா? துளசி போலாமா? போலாம். சரி விசாலாட்சி, வரோம். அம்மா சரிங்க, வரமா? போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி, வரேன். போயிட்டு வாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? எப்போ அந்த துளசி தான் ஜோடி சேர்ந்து போய்கிட்டு இருக்கா, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தெரியாம தான் கேக்குற, அவ பொண்டாட்டியா நீ பொண்டாட்டியா? சிவாக்கு நான் தான் பொண்டாட்டி. நான் தான் பொண்டாட்டின்னு நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன்.
மத்தவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுலயும் இந்த காவேரி விஷயம் வேற சேர்ந்துருச்சா, என்ன சுத்தமா சிவாவோட பொண்டாட்டியா யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் அப்பா உன்னை உள்ள மன்னிச்சு விட்டுட்டாருல்ல, அப்புறம் என்ன? அங்கிள் மன்னிச்சிட்டாரு, ஆனா சிவா மன்னிக்கிற மாதிரி இல்லையே. உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் மறுவேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சிவா சொன்ன மாதிரியே பண்ணா நல்லதா இருக்கும். நேரா ரம்யாவை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிடலாம். வயித்துல குழந்தையோட இருக்க உன்னை எப்படி டைவர்ஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத தங்கச்சி. என்னைக்கா இருந்தாலும் சிவா தான் உன் புருஷன். இங்க பாரு ஜனனி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த துளசியோட கை ஓங்கிட்டே போகுது. இப்படியே போக விட்டான்னு வை, ஒரு நிமிஷத்துல சிவா ஏன் கழுத்துல தான் தாலி கட்டினாரு, நான் தான் அவரோட ஒய்ஃப்னு சொல்லி அவ இங்கேயே டேரா போட்டுருவா. அப்பா என்னப்பா ஒரு மாதிரி நர்வஸா இருக்கீங்க, என்னாச்சு? போய் பார்த்துட்டு வரேன்னு ஈஸியா சொல்லிட்டேன். கர்ணனோட வீடு நெருங்க நெருங்க டென்ஷனாவே இருக்குப்பா. ஏன்பா மாமா ரொம்ப கோவப்படுவாரா என்ன? கோவப்படுவானாவா? கோவத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாது அவனுக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு அறுவாளை தூக்கிடுவான்ப்பா. ஏன்பா நீங்களும் முதல்ல அந்த மாதிரிலாம் கோவப்படுறவர் தானே? ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்தேன். எப்போ உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டினோ அப்ப இருந்தே அதெல்லாம் குறைச்சிட்டப்பா. ஐயா 30 வருஷம் ஆயிடுச்சுங்கல்ல ஐயா, அவரும் மாறி இருப்பாரு, நம்பிக்கையோட வாங்க. சரிதான் துளசி, நல்லதே நடக்கும்னு சாமி கிட்ட வேண்டிக்குவா. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்பா. சரிப்பா. என்ன இவங்க வந்திருக்காங்க? இப்ப என்ன செய்யறது? எனக்கு பயமா இருக்கு. சரி வாங்க வாங்க. சரி வாங்க. வணக்கம். 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 வணக்கம்.